ஏன் இன்னும் நிற்கிறேன்? அந்த திருமங்கலத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மன்னிக்கணும், அந்த அம்மா தான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு போறாங்கன்னா நீங்களும் இப்படி ஆகாத காரியத்துக்கு உத்தரவு போடுறது. எது ஆகாத காரியம்? அந்த திருமாங்கல்யா உருப்படையாம இருக்கிறதாவே வச்சுக்கோ. அது ஒரு பெண்ணின் கழுத்துல தானே இருக்கும். நாம எப்படி போய் இது என்னையா பெரிய விஷயம்? சில பெண் காவலர்களை ஏற்பாடு செய்யுங்கள். கோவிக்கலாகாது. எல்லா திருமாங்கலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது என்ன பாரு? அது என்ன? நமது பாளையத்தின் சின்னம். அம்மைய கழுத்திலிருந்து களவு போயிருக்க திருமாங்கல்யம் அது என்னுடைய மூதாதையர்களால வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அந்த கள்வன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையை வெட்டி இன்ன குற்றத்தினாக இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள். ஏண்டா அப்படி பதற? கூடி சீக்கிரம் நம்ம ஊர்ல எவன் உள்ள போகுதோ அதை எந்த இடத்துல கண்காட்சி வச்சு போறாங்களோ. கனவு கண்டு எழுந்து ஓடி வரியா? கனவா? நேத்துக்கு உன் பொஞ்சாதி பாளையக்காரரை பார்த்து போட்ட போடி இருக்க, அதனால வந்த என்னையா? ஆமல்ல, நம்ம ஊர் கோயில் அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இருந்த திருமாங்கலத்தை திருடிட்டானுங்கள, அந்த குத்தத்துக்காகத்தான் இந்த தண்டனை. உங்க பாளையக்காரரும் பரிசோதனையும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடா. நில்லுனே. ஏன் நடக்காது? அடச்சை, ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தாண்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு. பாத்துக்கிட்டியா? என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே, கேளுனே. அம்பான்னு நினைச்சு கால விழுந்து கட்டிட்டேன். அண்ணா, 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 அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியம்மா? ஏம்மா, இன்னைக்கே நம்ம ஊரை விட்டு புறப்பட்டுருவோமா? ஒண்ணுல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இவங்களெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும். இப்ப நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எப்படி முடியும்? காப்பாத்திக்கிறதுக்கு அவளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாளே, விட்டுட்டீங்களே. எப்பம்மா? நான் தொட்ட தாலி கட்டுற நேரத்துல காணாம போச்சுல்ல, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த குறையோன்னு சொல்லி சொல்லி துடிச்சேனே, என் சரீரமே பதறிச்சு. அத பார்த்தாவது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேண்டின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அப்பவே பரிகாரம் தேடி இருக்கலாமே. அது எங்க இப்பவாது உண்மை சொல்லுங்க, கல்யாண வீட்டுல காணாம போன தாலிய கூட திருந்தறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பையன் அந்த அறியா பொண்ணு குறைச்சி மேல சுமத்துனீங்களே, அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்பாடா? பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது, ஓடுறி பாளையக்கார வீட்டுக்குன்னு என்ன விரட்டினா, போடுற உத்தரவன்னு அவனை விட்டு சொல்ல வச்சா, கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி. இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும்? நீ மனசு வச்சா அவ மனசு வைப்பம்மா. நானா? ஆமாம்மா, அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ. உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. நீ என்ன காப்பாத்த கூடாதா? எப்படிங்க? சொல்றம்மா, சொல்றேன். இந்த தாலியை கொண்டு போய் அம்பாள் சன்னிதானத்துல உண்டியல் இருக்குமே அதுல போட்டுட்டு 2ஆம் பேருக்கு தெரியாம ஓடியாந்துருமா, ஓடியாந்துருமா. தாலிய போட்டுடலாம், ஆனா தெய்வத்தின் கழுத்திலேயே கைய வச்ச திருடனுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு என்ன கொண்டுகிட்டு இருக்கேன்,
அந்த உணர்வை கொண்டு போய் எந்த உண்டியல்ல போடுவேன்? அப்ப என் தலை போக வேண்டியதானா? அந்த கோலத்தை பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா? வேற எப்படிம்மா? நீங்க திருடி கொண்டு வந்த அந்த தெய்வ தாலியோட போய் அகண்ட காவிரியில அடைக்கல புகுத்துருவேன். அம்மா, நீ சாக கூடாது. நான் திருட்டு பையன். நேரா பாளையக்காரங்கிட்ட போறேன். அம்மன் தாலியை மட்டும் இல்ல, ஊர்ல காணாம போன தாலி எல்லாம் நான் தான் திருடினேன். என் தலையை என்னையே ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் முடிவை மாத்திக்கமா? என் முடிவுதான். நீங்களும் மனம் மாறி அந்த மாற்றத்தை அவளை ஏத்துக்கிட்டு மனம் இறங்கிட்டான்னா அதுக்கு தக்க முடிவு அவளே எடுத்துக்கிட்டோம். அண்ணா, அண்ணா, நில்லுங்கண்ணா. உம்மிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீர் போயிட்டே இருக்கிற. இப்படி என்னங்க பெரிய விஷயத்தை கேட்க போறீங்க? கேளுமே. இன்னைக்கு அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல, நவராத்திரி சிவராத்திரின்னு முக்கியமான விசேஷம் இல்ல. அதை விடுங்கண்ணா, அம்பாளுக்கு பிரீத்தியான வெள்ளி செவ்வாயும் இல்ல. சனிக்கிழமையான இன்னைக்கு 6 பேர் போய் காவேரியில ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அழைச்சிட்டு போறீர. என்னங்கண்ணா காரணம்? ஓய், இத நீர் என்னட்ட கேட்டுட்டீர். இதையே நான் போய் பாளையக்காரன் கேட்க முடியுமா? பாளையக்காரர்கிட்டயா? ஆமாங்கண்ணே, பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை சேவை ஓடி வந்து பாளையக்காரன் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா பாதம் பூமியில படாம ஒட்டமா ஓடுன. பாளையக்காரன் பார்த்து, ஓய் நீங்க 6 பேரை அழைச்சு போங்க, காவேரியில 6 கூட ஜலம் எடுத்து அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும், நானும் வந்துட்டு உத்தரவு போட்டார். எதுக்கு சொல்றாரு, என்னத்துக்கு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. மண்டையை போட்டு புரிஞ்சுட்டு இருக்கேன். ஓய், இது பெரிய இடத்து விஷயங்கண்ணா. புரியுறது சொல்லியோ? வாய பொத்திட்டு பேசாம வாரும். அண்ணா, காப்பாத்துறீங்க. திருந்தவன் நான் இருக்கிறப்ப நீ எதுக்காக மாத்தாகணும்? இல்லைங்க, நான் சொல்றதை கேளுமா, நான் சொல்றதை கேளு. திருடன் ஒருத்தனுக்கு அரசாங்கமோ ஆண்டவனோ தண்டனை கொடுக்கறத விட தனக்கு தானே தண்டனையை விதிச்சுக்கிட்டானா அவன் திருந்திட்டான்னு தான் நம்ம அர்த்தம். அதனால மாங்கலித்த கூட 2ஆம் பேருக்கு தெரியாம உண்டியில போட்டுட்டு எந்த கை திருடிச்சோ அந்த கைய வெட்டி அம்மனுடைய பாதத்துல காணிக்கையா செலுத்திட்டு வரப்பா. என்ன நம்புப்பா, என்ன நம்பு. திருமாங்கலித்த கூட திருமாங்கலி எங்க? வேலை காவேரியில விழுந்தியே, தண்ணியோட திருமாங்கலிய போயிட்டா. எப்படி போனா என்னங்க? ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து திருமங்கலி காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆபத்து நீங்க அதை நம்பாலே சொல்லிட்டாங்க. என்ன நீயா குதிக்குன்னு அவ சொன்னா இவ சொன்னான்னு கேட்டுக்கின்னு இருக்கிய? உன் புருஷன் திருடுனானா? திருநையா, ஆபத்து வந்துச்சா? வந்துச்சு. திருந்துட்டியா? திருந்திட்டேன். ஆத்தாளுக்கு கருணை பிறந்திருக்குமா? பிறந்திருக்கும். அந்த கருணையை எப்படிமா காட்ட போறேன்னு கோயிலுக்கு போய் ஆத்தா கால புடிச்சு கேட்காம இங்க குந்தி அழுது என்ன பிரயோஜனம்? நான் எப்படி போவேன்? என் திருமங்கல காணாம போயிடுச்சு. உன் புருஷன் திருந்திட்டார். அது சத்தியமா இருந்தா அதே மாங்கல்யத்தை ஆத்தாலே உன் கையில திருப்பி கொடுத்துரும். போ போமா. நீ என்னையா நிக்கிற? நீ தானே போகணும். போ. கொஞ்சம் நில்லுங்கம்மா, இப்படி வாங்கம்மா. மன்னிக்கணும், இப்படி வாங்கம்மா, விஷயத்த சொல்றேன். சீக்கிரம் வாங்கம்மா. பாளையக்கார உத்தரவுப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அவரு இப்ப வரப்போறாரு.
அவருடைய உத்தரவு இல்லாம அம்பாளுக்கு அபிஷேகம் முடியற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பக்கூடாதுமா. அவரே வந்துட்டாருமா. ஏமா நீ எப்படி இங்கே நிக்கிற? நீங்க வரப்போறதா சொல்லி இங்கேயே இவங்களை தவிர வேற யாராவது 2 பேரா வந்தாங்களா? வேற யாரும் வரலீங்க. இவங்க கூட இப்பதான். ஏம்மா இவரு என் வீட்டுக்காரருங்க. உன் கழுத்துல திருமங்கலியத்தை காணமேம்மா. இப்பதாங்க நான் காவேரியில விழுந்து அது காணாம போச்சு. அதான் அவ கிட்ட கேட்டுட்டு போலாங்க. சமிக்கணும், அபிஷேகத்துக்கு வேண்டியல தயார் பண்ணிவிட்டோம். காவேரியில தானே விழுந்த? காவேரியில தானே விழுந்த? காவேரியில இருந்து ஜலம் குணத்தீங்களா? அப்படி 6 கூட கொடுத்துட்டோம். வாங்க. தீட்சிதர் இருக்கே, அம்மன் கழுத்துல விழுந்திருக்கிற திருமங்கலியத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த திருமங்கல்யத்தை உன் கையில வாங்கிக்க. இத உன் கையாலேயே உன் மனைவி கழுத்துல போடு. நீங்க 2 பேருமா தம்பதிகளா நின்னு இந்த அம்மன் சன்னிதானத்திலேயே என் பரம்பரை நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, அவ கழுத்துல இருந்து இந்த திருமங்கல்யத்தை திருண்ண பாவிதான் ஐயா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. அம்பாளே எனக்கு சொல்லிட்டா எல்லாத்தையும். என் கணவர் ராத்திரி வந்து நாளைக்கு காலையில காவேரி ஆத்தங்கர்ல இருந்து 6 குடம் ஜலம் கொண்டு வந்து எனக்கு திருமஞ்சனம் பண்ணு. அப்போ காணாம போன என்னுடைய திருமங்கல்யம் கிடைக்கும். அந்த நேரத்துல அந்த திருமங்கல்யத்தை திருடுனவனும் அவருடைய மனைவியும் அங்க வருவாங்க. அவன் மனைவி என்னுடைய பரம பக்த. அவன் கழுத்துல தாலி இல்லாம இருப்பா. அவன் அந்த படத்துல என்னாலேயே பார்க்க முடியாது. அதனால இந்த திருமங்கல்யத்தை அவன் புருஷன் கையில கொடுத்து அவன் கையாலேயே அவன் கழுத்துல போட சொல்லு. அது மட்டுமல்ல அவன் திருந்திட்டான். அவருக்கு நீ எந்த தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா. அதோட உங்க குடும்ப காலாகாலத்துக்கு நல்லா இருக்கிறது என்னால உதவிகள் எல்லாம் செய்யறாரு உத்தரவு போட்டா. அம்பாளே மன்னிச்சதுக்கு பிறகு மன்னாதி மன்னா எங்கப்பா என்ன எங்க உங்க போடுப்பா போடுப்பா.
சொல்ல அறிவில்லையே அளந்திங்கு நான் சொல்ல அறிவில்லையே சிறு பிள்ளை சம்பந்தன் பசி தீரவள் அவன் செவ்வாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் சிறு பிள்ளை சம்பந்தன் பசி தீர்த்தவள் அவன் செவ்வாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் யார் அழுதாலும் தாங்காத மனம் கொண்டவள் பெற்ற தாய்க்கெல்லாம் தாயாக தினம் நின்றவள் பெற்ற தாய்க்கெல்லாம் தாயாக தினம் நின்றவள் நூலேதும் கல்லாதவன் கல்வி கற்பிக்கும் இடம் தேடி செல்லாதவன் கவிபாட நூலேதும் கல்லாதவன் கல்வி கற்பிக்கும் இடம் தேடி செல்லாதவன் தாம்பூலம் தனை வாங்கி தமிழ் கூறினான் காளமேகத்தை போல் நின்று கவி பாடினான் காளமேகத்தை போல் நின்று கவி பாடினான் தங்கத்தை பெரிதாக நினைத்தேனில்லை உன் அங்கத்தில் பிழையான தங்கம் இல்லை தங்கத்தை பெரிதாக நினைத்தேனில்லை உன் அங்கத்தில் பிழையான தங்கம் இல்லை என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது உன் தாயன்பை என்னென்று யார் சொல்வது என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது உன் தாயை என்னென்று யார் சொல்வது உன் தாயன்பை என்னென்று யார் சொல்வது அம்மாவும் கருணைக்கு அளவில்லையே அதை அளந்து நல்ல அறிவில்லை